அதெல்லாம் சாத்தியப்படாது. அப்படிலாம் அவங்க செய்யவும் மாட்டாங்க. இந்த ஜனநாயக தோற்றத்தை வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை அழிப்பார்கள். எப்பவுமே இந்த மாதிரியான சர்வாதிகாரிகள் இந்தியாவில் இன்று சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்படி ஆட்சி செய்வார்கள்னு பார்த்தீங்கன்னா, நேரடியா இந்திரா காந்தி செய்த மாதிரி எமர்ஜென்சிய டிக்ளேர் பண்ணி அடிப்படை உரிமைகளை பிரிச்சு, அந்த வேலையெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. இவர்கள் எப்படி செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகம் என்ற அந்த தோற்றம் இருக்கும். ஆனால் அந்த தோற்றத்துக்கு பின்னால் உண்மையிலேயே உங்களுக்கு சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்துவார்கள். பெயரளவுக்கு ஜனநாயகம் இருக்கும். அம்பேத்கர் பேரை சொல்லிட்டே தலித்துகளை துன்புறுத்தது மாதிரி. அதுக்கப்புறமா அரசியலமைப்பு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிட்டு வரட்டும் வந்தாங்க. அதே மாதிரியான இவர்கள் இவர்களுடைய அயோக்கியத்தனம் என்பது மிகுந்த நுட்பமானது. இவர்களை நேரடியாக இந்திரா காந்தியை நேரடியாக ஃபைட் பண்ணலாம். அதே இந்திரா காந்தி தான் செய்த தவறுக்காக மன்னிப்பும் கேட்டார். ஆனால் மோடியோ பிஜேபியோ அவர்கள் என்றுமே தாங்கள் செய்த தவறுகளுக்காக என்றுமே மன்னிப்பு கேட்டது கிடையாது. ஆகவே இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநிலங்களை ஒழிப்பது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை டைரக்ட்